அவத்தைன்னா அவஸ்தை தான். நம்ம சமஸ்கிருதத்துல அவஸ்தைன்னு சொல்றோம் இல்லையா, அதைத்தான் அப்படியே தமிழ் படுத்தி அவத்தை எழுதியிருக்கிறாங்க. இசுக்கு பதிலா எப்படி நாம கிருஷ்ணமூர்த்தியை திருச்சினமூர்த்தின்னு சொல்றோமோ அது மாதிரி அவஸ்தைய அவத்தை அப்படின்னு சொல்றாங்க. இது சமஸ்கிருத வார்த்தை தான். இப்ப நாம பாடுறோம்னு சொல்லியா, ஒரு பாட்டு படிச்சோம்ல, அதாவது அறிவைய சேர் பின்புறு முக்தி அப்படின்னு படிச்சோம்ல, அதுல பார்த்தீங்கன்னா 90 விழுக்காடு சமஸ்கிருத வார்த்தை தான். 90 விழுக்காடு சமஸ்கிருத வார்த்தை தான். ஒரு 10 விழுக்காடுனா தமிழ் சொல் இருக்குது. இதெல்லாம் நம்முடைய அருளாளர் கோபரி சிவம் வாழ்ந்த காலகட்டத்தில் அன்றைக்கு இருந்த தாக்கம், அன்றைக்கு இருந்த தனித்தமிழ் என்கிற விழிப்புணர்வு ஏற்படாத காலம். அதனால இந்த மாதிரி சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து வழங்கப்பட்ட காலம். இதுக்கு அவங்க ஒரு பெயரை வைத்தாங்க அந்த காலத்துல. என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கு மணி பிரவாள நடை அப்படின்னு சொல்லி, மணி பிரவாள நடை என்று இதுக்கு பெயர். பிரவாளம் அப்படின்னா பவளம் அர்த்தம். இந்த பவளத்தை பிரபலம் என்று மருவி வழங்கப்படுகிறது. இந்த முத்துகளோடு பவளத்தையும் சேர்த்து கட்டுவது போல, முத்தையும் பவளத்தையும் கலந்து கலந்து சேர்த்து கட்டுவது போல, தமிழ் சொல்லையும் சமஸ்கிருத சொல்லையும் கலந்து கலந்து பயன்படுத்துகின்ற முறைக்கு பெயர் என்னன்னு சொன்னா மணிப்பவள நடை. என்ன நடை? மணி பவள நடை. அது மணிப்பவள நடை என்பது மருவி மணிப்பிரவாள நடை என்று வந்தது. இது அந்த காலகட்டத்தில் இருந்த நம்முடைய தமிழ் மொழியின் மீது இருந்த தாக்கம். ஆகவே அருளாளர் ஏன் தமிழ் சொல்லாலேயே சாத்திரங்களை பாடவில்லை என்று நாம் இப்பொழுது சிந்திப்பதற்கான அந்த கேள்வியை எழக்கூடாது. ஏன்னா அந்த காலகட்டம். ஆகவே பல சொற்கள் என்ன சொற்களாக இருக்கிறது சொன்னா சமஸ்கிருத சொற்களாகவே அமைந்திருக்கிறது. அதனால்தான் இந்த அவத்தை என்ற சொல்லு கூட அது சமஸ்கிருத சொல்லுதான். தமிழ் சொல்லு நிலைமைன்னு அர்த்தம். தமிழ் அது என்ன பேரு? நிலைமை என்று சொல்லுவோம். அப்படி இந்த உயிருக்கு இந்த அவத்தை உண்டு. உயிருக்கு அவத்தை உண்டு. அது என்ன அப்படின்னு சொன்னா கேவல அவத்தை, சகல அவத்தை, சுத்த அவத்தை. கேவல அவத்தை, சகல அவத்தை, சுத்த அவத்தை. இந்த கேவல அவத்தைன்னா என்ன, சகல அவத்தைன்னா என்ன, சுத்த அவத்தைன்னா என்ன? என்று இந்த மூன்று நிலையும் தெரிந்து கொள்ளணும். இது நாம் ஏற்கனவே சிந்தித்தது தான். அடிப்படை கொள்கைகளை பார்க்கின்ற போது சிந்தித்தது தான். பொருள்கள் எத்தனை? பொருள்கள் எத்தனை? 3 பொருள். என்னென்ன? பதி, பசு, பாசம். பதி, பசு, பாசம். இந்த பதிங்கிறது அறிவு பொருள், பாசம்ங்கிறது அறிவற்ற பொருள். பதிங்கிறது அறிவு பொருள், பாசம்ங்கிறது அறிவற்ற பொருள். இந்த இரண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொருள் எது? பசு. அது அறிவு பொருளும் இல்லை, அறிவற்ற பொருளும் இல்லை. அறிவு பொருளும் இல்லை, அறிவற்ற பொருளும் இல்லை. அது ரெண்டு கட்டம் இல்லையா? ஆகவே இந்த அறிவு பொருளுக்கு அவஸ்தை கிடையாது. அறிவு பொருளுக்கு என்ன கிடையாது? அவஸ்தை கிடையாது. ஏன் அவஸ்தை கிடையாதுன்னு சொன்னா அவஸ்தைப்பட வேண்டிய அவசியம் அதுக்கு இல்லை. பெருமானுக்கு என்ன அவஸ்தை இருக்குது? ஒரு அவஸ்தை கிடையாது. அவனுக்கு அது தேவையில்லை, அவஸ்தைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு அனுபவம் கிடையாது. என்ன கிடையாது?
அனுபவம் கிடையாது. அனுபவிக்கின்ற உணர்வு இருக்கக்கூடிய பொருளுக்கு தான் அவஸ்தை. அனுபவிக்கலன்னா நமக்கு அவஸ்தை இருக்குமா? எப்ப நம்ம அவஸ்தைப்படுறோம்? கஷ்டத்தை அனுபவிக்கும் போது தான் அவஸ்தையா இருக்கிறோம். துன்பத்தை அனுபவிக்கும் போது தான் என்ன பண்றோம்? அவஸ்தையா இருக்கிறோம். ஆனா இன்பத்தை அனுபவிக்கும் போது அவஸ்தையா இருக்குதுன்னு சொல்றது இல்லை. அதுவும் அவஸ்தை தான். அவஸ்தை தான் நிலைமைன்னு அர்த்தம். ஆனா நாம எதுக்கு பயன்படுத்துறோம் அந்த வார்த்தையை? துன்பத்தை அனுபவிக்கின்ற போது ரொம்ப அவஸ்தையா இருக்குமான்னு சொல்றோம். ஆனா அனுபவம் யாருக்கு இருக்கிறதோ, அனுபவிக்கின்ற தன்மை யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்கு தான் என்ன உண்டு? அவஸ்தை உண்டு. சிவபெருமான் எதையும் அனுபவிக்கிறது இல்லை. இறைவன் எதையுமே அனுபவிக்கிறது இல்லை. அனுபவிக்காத அவனுக்கு என்ன கிடையாது? அவஸ்தை கிடையாது. இப்ப ஜடப்பொருள் இருக்குது, அதை அனுபவிக்கவே முடியாது. அதை அனுபவிக்கவே முடியாது. என்ன? அதுக்கு அறிவு இல்லை. அதுக்கு அறிவு இல்லை. அறிவு இல்லாத அந்த ஜடப்பொருளுக்கு அனுபவம் என்பது கிடையவே கிடையாது. அப்ப அதுக்கு அவஸ்தை உண்டா? இல்லை. ரெண்டு போயிடுச்சா? அறிவு பொருளாகி சிவபெருமானுக்கு ஜடப்பொருள்களாக இருக்கக்கூடிய பாசத்துக்கு அனுபவிக்கவே தெரியாது. அதனால அதுக்கு அவஸ்தை இல்லை. ஒன்றுக்கு அனுபவிக்கின்ற பொருள் எது? உயிர்கள். அதுக்குதான் அவஸ்தை. அதுக்குதான் அவஸ்தை. எதை அனுபவிக்கின்றதோ, எதை அனுபவிக்கின்றதோ அந்த அடிப்படையில் அதனுடைய அவஸ்தை. துன்பத்தை அனுபவிக்கின்ற போது மட்டும் அவஸ்தைன்னு சொல்லணும் இல்லையா? இன்பத்தை அனுபவிப்பதும் அவஸ்தை தான். அப்ப பாசத்தோடு சேருகின்ற போது துன்பத்தை அனுபவிக்கிறது, பதியோடு சேருகின்ற போது இன்பத்தை அனுபவிக்கிறது. பாசத்தோடு சேருகின்ற போது துன்பத்தை அனுபவிக்கின்றது. நல்லா கவனமா கேட்டிருக்க. அவஸ்தையை நிறைய பேர் புரிந்து கொள்ளவே முடியாத அளவுக்கு ஒரு குழப்பம் வரும். ஏன்னா அவஸ்தையும் ஒரு அவஸ்தை தான் இல்லையா? ஆகையினால ரொம்ப எளிமைப்படுத்தி திருவள்ளுவர் உணர்ந்த புரிந்து கொண்ட செய்தி இருக்கிறது மூன்றே பொருள் தான். இருப்பது மூன்றே பொருள் தான். ஒன்று பதி, இன்னொன்று பசு, இன்னொன்று பாசம். பதி அறிவு பொருள், பாசம் அறியாமை பொருள். இது சத்து பொருள், அது அசத்து பொருள். இது அறிவுள்ள பொருள், அது அறிவற்ற பொருள். இப்படி எப்படி ஒன்னாலும் சொல்லிட்டே போகலாம். எல்லாம் ஒரே கருத்து தான். இப்ப இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பசு ஆகிய உயிர்கள், அது அறிவு பொருளும் இல்லை, அறிவற்ற பொருளும் இல்லை. அப்ப அது என்ன சார் பொருள் அப்படின்னு சொன்னா, எதனோடு சேருகிறதோ அதனுடைய இயல்பை பெறுவது. எதனோடு சேருகின்றதோ அதனுடைய இயல்பை பெறுவது. அதான் சார்ந்ததன் பண்ணணும். சார்ந்ததன் பண்ணணும். அப்ப இன்னொரு கருத்தை நாம புரிந்து கொள்ளும். சார்ந்ததன் வண்ணமாக இருக்கின்ற அந்த பொருள் அறிவு பொருளை சாருகின்ற போது அறிவுடையதாகவும், அறிவற்ற பொருளை சாருகின்ற போது அறிவற்றதாகவும் இருப்பதுதான் சார்ந்ததன் வண்ணம். ஆனால் அது அறிவு பொருளும் இல்லை, அறிவற்ற பொருளும் இல்லை. அப்படின்னா என்ன? அறிவிக்க அறிகின்ற பொருள். அறிவிக்க அறிகின்ற பொருள். அப்ப அறிவிக்க அறிகின்ற பொருள் என்று சொன்னால் நமக்கு சார்ந்து சிந்திக்கின்ற போது இந்த அறிவற்ற பொருளாக இருக்கின்ற ஜடப்பொருளுக்கு அறிவித்தாலும் அறியாது, அறிவித்தாலும் அறியாது. அது அறிவற்ற பொருள். இது அறிவித்தால் அறிந்து கொள்ளுகிறது சொன்னா அதை விட கொஞ்சம் மேலானது தான் இது. தானே அறிகின்ற பொருள் இறைவன். தானே அறிகின்ற பொருள் இறைவன். அறிவித்தால் அறிகின்ற பொருள் உயிர்கள். அறிவித்தாலும் அறிய முடியாத பொருள் எது? ஜடம், இந்த பாசம். இப்ப இருக்கின்ற இந்த மூன்று பொருள்கள்ல அறிவு பொருளாக இருக்கின்ற பதிக்கு அனுபவம் கிடையாது, அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவனுக்கு அவர்கள் இல்லை. அறியாமை பொருளாக இருக்கின்ற ஜடப்பொருளாக இருக்கின்ற இந்த பாசங்களுக்கு அனுபவமே தெரியாது. அனுபவமே தெரியாது. என்ன? அது ஜடப்பொருள். அதனால அதுக்கு அவஸ்தை இல்லை.
இப்ப இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் தான் இந்த பசு அவத்தைக்கு உள்ளாகின்ற பொருள். இந்த ஆன்மாக்களுக்கு தான் அவத்தை உண்டு. என்ன அவத்தை என்று சொன்னால் சார்ந்தது பண்ணணும்னு சொல்லிவிட்டோம். எந்த பொருளை சாருகிறதோ அந்த பொருளின் அடிப்படையில இது அவத்தை பொருள். ரெண்டு அவத்தை தான். ஒன்று இன்ப அவத்தை, இன்னொன்று துன்ப அவத்தை. அனுபவம் ரெண்டு அனுபவம் தான். ஒன்று துன்ப அனுபவம், இன்னொன்று இன்ப அனுபவம். இந்த இரண்டும் கலந்த அனுபவம் ஒன்று உண்டு. அது என்னன்னு சொன்னா மயக்க அனுபவம். என்ன அனுபவம்? மயக்க அனுபவம். அது இன்பமா துன்பமா? நாம் என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னா தெளிவாக ஆய்ந்து சிந்திக்கக்கூடிய நிலை கூட இல்லாமல் மயங்கி அனுபவிக்கின்ற நிலை இருக்கிறது. அது மயக்க அனுபவம். என்ன அனுபவம்? மயக்க அனுபவம். ஆகவே இந்த இன்ப அனுபவம் துன்ப அனுபவம், அதுக்கு அடுத்தது மயக்க அனுபவம். இந்த மூன்று அனுபவங்களுக்கும் உரியது எதுன்னு சொன்னா இந்த உயிர்கள் தான். ஆகவே உயிர்களுக்கு தான் என்ன அவத்தை சொன்னா இந்த அவத்தை அப்படிங்கிற தகுதிய அதுதான் உண்டு, வேற எதுவும் கிடையாது. அப்போ பாசங்களாக இருக்கக்கூடிய அந்த மனங்களை சார்ந்து அனுபவிக்கின்ற நிலை இருக்கிறதே, அதிலும் குறிப்பாக ஆணவத்தை மட்டுமே சார்ந்து அனுபவிக்கின்ற நிலை இருக்கிறது. அது கேவல அவத்தை. என்ன அவத்தை? கேவல அவத்தை. அப்ப எதை மட்டுமே சார்ந்து இருக்கின்ற உயிர்கள் ஆணவத்தை மட்டுமே சார்ந்து இருக்கும், பாசத்தை சார்ந்து இருக்கும். அது கேவல அவத்தை. அந்த கேவல அவத்தைங்கிறது என்னன்னு சொன்னா அதுதான் துன்பம். என்னது? துன்பம். ஆணவத்தை சார்ந்திருக்கிறேன் என்ற உணர்வு கூட அற்று தம்முடைய அறிவீச்சு செய்யும் மூன்றையும் இழந்து நிற்கின்ற நிலை இருக்கிறது. அதுதான் கேவல அவத்தை. இதை என்ன நிலை சொன்னா இருள் நிலை. என்ன நிலை? இருள் நிலை என்று சொல்லும். அதுக்கு அடுத்தது இந்த பாசத்தை விட்டு நீங்கி இறைவனை முழுமையாக சார்ந்து, பதியை முழுமையாக சார்ந்து இருக்கின்ற போது இந்த ஆன்மாவுக்குரிய அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவம் இன்ப அனுபவம். என்ன அனுபவம்? இன்ப அனுபவம். ஆணவத்தை மட்டுமே சார்ந்திருந்த அனுபவம் துன்ப அனுபவம். இது இறைவனை சார்ந்து இருக்கின்ற அனுபவம் இருக்கிறது. அது என்னது? இன்ப அனுபவம். நன்றாக புரிஞ்சுக்கணும். இங்க ஆணவத்தை மட்டுமே சார்ந்து இருக்குது, இங்க இறைவனை மட்டுமே சார்ந்து இருக்கு. ஆணவத்தை மட்டுமே சார்ந்து இருக்கிற நிலை இருக்கிறது. அது கேவல நிலை, கேவல அவத்தை. அதைத்தான் இருள் நிலை என்று சொல்லுகிறோம். இறைவனை மட்டுமே சார்ந்து நிற்கின்ற அவத்தை இருக்கிறதே, அது இன்ப அனுபவம். என்ன அனுபவம்? இன்ப அனுபவம். அதைத்தான் நாம் சுத்த நிலை என்று சொல்றோம். சுத்த அவத்தை. என்ன அவத்தை? சுத்த அவத்தை. அந்த சுத்த அவத்தை தான் நாம அருள் நிலை. என்ன நிலை சொல்றோம்? அருள் நிலை என்று சொல்றோம். இப்ப இந்த இரண்டும் கலந்து நிற்குது பத்தியா? அறிவற்ற பொருளோடும் சேர்ந்து இருக்கிறோம், அறிவு பொருளோடும் சேர்ந்து இருக்கிறோம். இப்படி எல்லாத்தோடும் சேர்ந்து இருக்கின்ற நிலை இருக்கிறது. அது சகல அவத்தை. என்ன அவத்தை? சகல அவத்தை. பாசத்தோடவும் சேர்ந்து இருக்கிறோம், பதியோடவும் சேர்ந்து இருக்கிறோம். அதுதான் என்னது? சகல அவத்தை. இப்ப நாம முழுக்க ஆணவத்தோடு மட்டுமே இருக்குது இல்ல, முழுக்க இறைவனோடு மட்டுமே இருக்குது. கோயிலுக்கு வெளியே ஆணவத்தோடு இருக்கிறோம், கோயிலுக்குள்ள ஆண்டவனோடு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அங்க கூட சில நேரத்துல என்னதான் இருக்கிறோம்? ஆணவத்தோடு தான் இருக்கிறோம். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இறைவனை பற்றியும் சிந்திக்கிறோம்.
எவ்வளவுதான் பேசிட்டு இருந்தாலும் கற்பூர ஆரத்தி காட்டணும்னு தென்னாடுடைய சிவனையே போற்றி சொல்றோம் இல்லையா? அது வரைக்கும் எதை பத்தி பேசிட்டு இருந்தாலும் இந்த நிலைத்தான் என்னன்னு சொன்ன சகல நிலை. என்ன நிலை? சகல நிலை, சகல அவத்தை. இது மருள் நிலை. இதுக்கு பேர் என்னது? மருள் நிலை. ஆணவத்தோடு மட்டுமே இருந்தது இருள் நிலை, இறைவனோடு மட்டுமே இருந்தது அருள் நிலை. இந்த இரண்டோடு கலந்து இருப்பது என்ன நிலை? மருள் நிலை. மருள்னா மயக்க நிலை. என்ன நிலை? மயக்க நிலை. அப்போ இந்த மூன்று அவஸ்தைகள் யாருக்கு இருக்கின்றது அப்படின்னு சொன்னா உயிர்களுக்கு தான். இறைவனுக்கும் கிடையாது, ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மலங்களுக்கும் கிடையாது. அந்த மருள் நிலையில, மருள் நிலையில, அதாவது சகல நிலையில, சகல நிலையில ஆணவம் ஏறோங்கி நிற்கின்ற நிலையில இறை அருளை முழுமையாக நாம சிந்திப்பதற்கு நம்முடைய மனதுக்கு உள்ளத்துக்கு இடம் கொடுக்காத நிலை, அந்த நிலை இருக்கிறது. அதுதான் சகலத்தில் கேவலம். அதான் என்னது? சகலத்தில் கேவலம். சகலத்தில் கேவலம் அப்படின்னா பிறப்புக்கு வந்தாச்சு. பிறப்பு நிலை என்பது சகல நிலை. இந்த பிறப்புக்கு வந்துட்டோம். வந்துட்ட பிறகு கூட யாரும் நினைக்கிற பிறவியை கொடுத்த பெருமானை நினைக்கவில்லை. பிறப்புக்கு வந்த பிறகு கூட பிறவியை கொடுத்த பெருமானை நினைக்கவில்லை. இந்த நிலை இருக்கிறது. இதுதான் சகலத்தில் கேவலம். இதான் என்னது? சகலத்தில் கேவலம். அந்த இருளு மருளு அருள் சொன்னோம், கேவலம் சகலம் சுத்தம் சொன்னோம். சகலம் கேவலம் சகலம் சுத்தம், இருளு மருளு அருள் இப்படி சொல்லிட்டு முடியாது. இதை இன்னொரு வகையில் சொல்லலாம். கேவலம்ங்கிறது பிறவிக்கு வருவதற்கு முன்னாடி இருந்த நிலை. கேவலங்கிறது என்ன நிலை? பிறவிக்கு வருவதற்கு முன்னாடி இருந்த நிலை. எது? முதல் பிறவியை எடுப்பதற்கு முன்னாடி இருந்த நிலை. சகலம்ங்கிறது இதுகாலம் எத்தனை பிறவி எடுத்திருக்கிறோமோ அந்த பிறவி நிலை. சுத்தம் என்பது பிறவி அருந்த நிலை. பிறவி அருந்த நிலை. அப்ப இன்னொரு வகையில் இதை சிந்திக்கலாம். நாம இருந்த நிலை கேவலம், இருந்த நிலை கேவலம். இப்ப இருக்கின்ற நிலை சகலம். இருக்கின்ற நிலை சகலம். இனி செல்ல போகின்ற இருக்க போகின்ற நிலை எது? சுத்தம். இருந்த நிலை, இருக்கின்ற நிலை, இருக்க போகின்ற நிலை. ஏன் நீ விரிவா பேசணும்னு சொன்னா, ஒவ்வொரு ஆசிரியரும் இதுல ஏதாவது ஒரு செய்தி சொல்லுவாங்க. அப்படி சொல்லுகின்ற போது அப்புறம் இப்படிதாங்க சொன்னாரு, இவர் வேற மாதிரி சொல்றாரு, நீங்க என்ன பண்ண குழப்பிட போற? இருள் நிலை மருள் நிலை அருள் நிலை என்றாலும் ஒன்றே, சகலம் அதை கேவலம் சகலம் சுத்தம் என்றாலும் ஒன்றே. அது பிறவிக்கு முந்திய நிலை, பிறவிக்கு உட்பட்ட நிலை, பிறவி அருந்த நிலை என்றாலும் ஒன்றே. எப்படி சொன்னாலும் கருத்து ஒன்றுதான். இப்போ நாம பிறவி நிலையில இருந்துகிட்டு, அதாவது சகல நிலையில இருந்துகிட்டு இறை சிந்தனை இல்லாமல் பொருள்களின் மீதே பற்று கொண்டு இருக்கிறோம் இல்லையா? பொருள்களின் மீதே பற்று கொண்டு இருக்கின்றோம் இல்லையா? இந்த நிலைதான் சகலத்தில் கேவலம். சகலத்தில் கேவலம். நாம சகலத்துல தான் இருக்கிறோம். ஆனா எப்படி இருக்கிறோம்? கேவலமா இருக்கு. எப்படி இருக்கிறோம்? கேவலமா இருக்கு. கேவலம்னா வேற ஒண்ணு இல்லை, ஆணவம் அர்த்தம். கேவலங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? ஆணவம் அர்த்தம். சகலம்ங்கிறதுக்கு என்ன சொல்லுன்னா மாயைன்னு அர்த்தம். மாயையும் கண்ணும் சேர்ந்தது தான் இது சகலம். ஆணவம் மட்டுமே இருப்பது இது கேவலம்.